Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe chicken shawarma. வீட்லயே சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன். அதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தந்தூரி மசாலா, ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. தந்தூரி மசாலாவில் வந்து உப்பு இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணான்னா வேறு மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்க மசாலாவே நீங்கள் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் நான் கறியில் போட்டுக்கிறேன். தந்தூரி மசாலா போட்டிருக்கேன், தயிர் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுட் கலர், அது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். உப்பு வந்து கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கம்மியாக சேர்த்துட்டா கூட நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா நீங்கள் போட்டுக்கிறலாம். நான் வந்து ஒரு 4 மணி நேரம் சிக்கனை நல்லா ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துகிட்டு வார்ம் வாட்டர், சுடு தண்ணி, ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக சூடாக இருக்கணும். அதை நல்லா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிறேன். சுகர் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும், அது நல்லா பொங்கி வர்றதுக்காக தான். இது ரெண்டையும் அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் ஒரு பவுலில் நான் 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன். இது மெஷர்மெண்ட் கப்பு தான். இதில் நான் 1/4 கிலோ மைதா எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நான் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி இந்த மாதிரி வந்துடும் ஒரு 10 நிமிஷத்தில். இதை நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எடுக்கவுமே தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம மைதா போட்டு தான் நல்லா பிரட்டி எடுக்க போகிறோம் மாவை. நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க. காயாமல் இருக்கிறதுக்காக தான், மாவு காயாமல் இருக்கும். ஒரு மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், அது அப்படியே டபுளாக இருக்கும் அந்த மாவு. எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள், நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கைவிடாமல். நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இந்த பாருங்கள் நான் எப்படி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு 6 குப்பூஸ் கிடச்சிது. உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாவு, ஈஸ்ட்டு எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறணும். அப்புறம் நான் மைதா போட்டு இந்த மாதிரி நல்லா மாவை பரத்தி எடுத்துக்கிறேன். ரொம்ப கனமாகவும் பரத்தாதீங்க, அதே சமயத்தில் ரொம்ப மெல்லிசாகவும் பரத்தாதீங்க. இந்த மாதிரி பரத்தி எடுத்துக்கோங்க. நான் அந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக குப்பூஸ் இந்த மாதிரி ரெடியாகி கிடைக்கும். அப்புறம் வந்து தோசைக்கல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க தோசைக்கல்லை. இந்த மாதிரி லைட்டாக போட்டு நம்ம திருப்பி விட்டுக்கிறணும். கலர் வந்து லைட்டாக தான் சேஞ்ச் ஆகணும், ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வந்தால் போதும். இப்படி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு குப்பூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா சாஃப்டாக எப்படி இந்த மாதிரி ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் மயோனீஸ் ரெடி பண்ணிக்கிறேன். 2 முட்டை ஊற்றிக்கிறேன். 3 பல் பூண்டை நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மிளகு கொஞ்சம் எடுத்துக்கிறேன், ஒரு 15 மிளகு இருக்கும். நான் அப்புறம் வினிகர் ஒரு மூடி எடுத்துக்கிறேன். போட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு நிமிஷம் வர மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் உப்பு மறந்துட்டேன், அதையும் போட்டுக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் இந்த மாதிரி சின்ன கப்பில் தான், இந்த மாதிரி பவுலில் தான் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். மயோனீஸை அரைச்சி நான் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்து இந்த மாதிரி தான் ரெடி ஆச்சு. மயோனீஸ் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கிடலாம். எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கறி நல்லா ஊறி வந்திருக்கு. அப்புறம் ஒரு தோசை டவா எடுத்து ஹீட் பண்ணி லைட்டாக ஆயில் ஊற்றிக்கிறேன். கறி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிடலாம். இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. நல்லா திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துருங்க கறியை. ஷவர்மாக்கு நல்லா பொரியணும், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு சாப்பரில் போட்டு நல்லா இந்த மாதிரி சின்னதாக நல்லா கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கத்தி வச்சு கூட சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். நான் கொஞ்சமாக கோஸ் எடுத்துக்கிறேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதை விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். காய்கறி நம்ம இஷ்டம்தான், கேரட், வெங்காயம், குக்கும்பர் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கறி அதில் கொட்டிட்டு நீங்கள் லெமன் ஜூஸ், ஹாஃப் லெமன் ஜூஸ் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் மயோனீஸ் சேர்த்துக்கிறேன். மயோனீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது ரெடி ஆயிரும். அப்புறம் நம்ம ஷவர்மா குப்பூஸில் வந்து அதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க, அவ்வளோதான். நான் வந்து பட்டர் ஷீட் வந்து நான் சும்மா வீடியோக்காக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அது போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக அதை மடக்கி ஒரு குச்சி இருந்துச்சுன்னா அதை குத்தி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கீழே விழுகாமல் குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. செம்மையாக வீட்டிலையே நம்மளுக்கு ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும்.
ஷவர்மா வந்து ரொம்ப கஷ்டம்னு நினச்சி நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றோம். அது ரொம்ப ஈஸி தான். வீட்டிலேயே சூப்பராக செஞ்சிடலாம். இந்த கிட்ஸுக்கு நான் ரெடி பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பட்டர் ஷீட் இல்லைன்னா இந்த மாதிரி குச்சி வச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.